ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னத்தை விட எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு வசதியான அண்ணன் வீட்டுக்கு வந்து ஒரு ஏழை தங்கச்சியை கதையாக பார்க்க போகிறேன். அங்கே அவளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் அள வச்சாங்கன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகல. அண்ணா நல்லா இருக்குதுங்களா? வா வா, தனியா வந்த வச்சா எங்க அவிய வேலையை போயிருக்குண்ணா. அப்படின்னா நீ எப்படி ஆட்டோலையா வந்த? இல்ல அண்ணா, பஸ்ல தான் வந்தான். வந்தாச்சா? இவன் என்னத்துக்கு சும்மா சும்மா இங்க வர்றா? என்ன இனி என்ன பஞ்ச பாட்டை பாடி பணத்தை வாங்கிட்டு போடுறாங்க. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், இந்த பைக்கை கொண்டு போகணும். எங்கேயாவது போறது இந்த பைக்ல போலாமா? வண்டி கொண்டு போனா வண்டி நிறத்துக்கங்களே இடம் உண்டா என்னதான்? இனி பெட்ரோல் நம்ம தான் போட்டு கொடுக்க வேண்டியது வர. வண்டி ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம் அண்ணா. நல்ல ஆளு நீ. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி தானே நான் வந்து கூட்டு வந்திருப்பேன். இப்படி இந்த குழந்தைய கூட்டிட்டு வெயில்ல பஸ்ல வரணுமா? நீங்க என்னத்த சொல்லுதே? வண்டி கொண்டு போய் கூட்டிட்டு இருக்க அவங்க வேற யாருக்கு வீட்டுக்கம்மா வந்துருக்குண்ணா. அவ எங்கேயும் போனா வண்டி பிடிச்சா போகுது, பஸ்ல தானே போனேன். என்னதோ புதுசா பஸ்ல போறது போல சொல்லுதியா? நீ அவங்களுக்கு சாப்பிட எடுத்து விடு. உள்ளவங்க எதுக்கு வந்தாச்சுல, உள்ள ஆயிருக்க. இது என் வேற துணி ஒண்ணும் இல்லையா? இந்த பழைய துணியை போட்டு கொண்டு வந்துருக்கீங்க. அப்பா அம்மா எங்க அண்ணா? அவங்க வீட்டுல இல்லை, நாளை காலையில வருவாங்க. நீ அவங்ககிட்ட சொல்ல இல்லையா? எனக்கு தெரியாது அண்ணா, அவங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அவங்க இருக்கம்ப வந்திருப்பாங்களா? ஏன் அப்பா அம்மா எல்லாரும் வர மாட்டியா? அப்படி இல்லை அண்ணா, எப்போ வந்தாலும் அப்பா அம்மா இருப்பாங்க இல்லை, அதனால தான் அப்படி சொன்னேன். ஓ அப்படியா? கதை இல்லை, இது அப்பா வச்ச வீடு. நம்ம 2 பேரும் உள்ள வீடாக. நீ எப்போ வேணாலும் வரலாம். பாப்பா உள்ள போ. மோளு மாமா என்ன ஆகி வரணும்? துணி எடுத்துட்ட. எத்தனை நாள் வேணும்? 2 போதுமா? வந்ததுலண்டே தூக்கி வச்சுட்டு இருக்குது, இறக்கி விடுங்க. சின்ன பிள்ளை, 5 வயசாச்சு இல்ல. அவ இருக்கட்டு, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிள்ளைகளை தூக்கி கொஞ்சம் வாங்கி நீ 7 மாசம் போடுறங்க, நமக்கும் பிறக்க இல்லாத கொஞ்சல. இதை இறக்கி விடுங்க கீழே. மோளை இங்க இருக்க அண்ணா அவ்வளவு பசுச்ச சோறு கொடுத்துருந்தாங்க. என்னாச்சு உனக்கு? நான் அவன் வந்த 2 பார்த்துட்டு இருக்கேன். பள்ளியம் கடிச்சிட்டே நடக்க. நான் அவகிட்ட பேசினா குத்தான், அவளுக்கு பிள்ளைய தூக்கினா குத்தான். சரிக்கு ஒரு பிரச்சனை என்னத்தையாக? என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால தெரியும். நீங்க அவ்வளவு பிள்ளைய தூக்கி நடக்குது என்ன பிடிச்சாரு? அவ்வளோ வந்தேன். உனக்கு அக்கால பிள்ளைலாம் அண்ணன் பிள்ளைலாம் வரும்போது அவங்கள தூக்கி நடந்தா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன தங்கச்சிய பிள்ளை நான் தூக்கி வச்சல உனக்கு கிருமி கிடையாது இல்ல? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தேன். சரி, இப்ப என்னத்துக்கு அடிக்கடி வரனா? சரி, மாமியும் மாமா இங்க நிக்கிறேன், உங்களை பத்த பாத்துக்காக அவங்கள பாத்துக்கிடல. இல்லாம இவ என்னத்துக்கு சும்மா சும்மா வாரா? இவ இங்க வாரது என்ன சுத்தமா பிடிச்சேல. மறுபடியும் நான் இதை வச்சு எதுக்கு அண்ணா இப்ப துணி எடுத்துட்டு வந்த? இதுக்கு இப்ப அவசியம் உண்டா? ஏன் அவ்வளவு நான் துணி எடுத்து விட விடாதா? இவ்வளவு எடுத்து விட நான் வேற யாரும் எடுத்து விடுக்கு? இது என்ன புது துணி எல்லாம் வாங்கிரு? எத்தனை ரூபா ஆச்சு? அது 2500 ரூபா ஆச்சு. என்னத்த 2500? உங்களுக்கு தலைக்கு வெளி இல்லையா? ஏன்னா அக்கால பிள்ளை வர மாதிரி தான் வாங்கி கொடுக்க இல்லையா? இது என்ன அக்கால பிள்ளையோட இது எந்த வகையில வாய்ந்து போச்சு? ஏன்னா தங்கச்சிய பிள்ளை என்ன பிள்ளைல போறதாங்க, அவங்கள வாங்கி குடிக்கிறது நீ கணக்கு நான் பார்க்கறா. இவனை வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஒரு இடம் இல்லாத அண்ணனும் தங்கச்சியும் வந்துருக்கு. நான் ஒண்ணு பேய் கிடைச்சா போறேன். இனி என்னெல்லாம் வாங்கி குடிக்க? இது என்னத்த இந்த பிசாசு செய்து போட்டிருக்க வேலையை பார்க்கல. இனி வரட்டு காலை முறிச்சுதாரு. அண்ணன் இங்க ஏத்த பேசி நிக்கினா? குருத்துவங்கிட்ட எல்லாம் இனி தன்னை மோன மிரட்டு ரூமை பூட்டி போட வேண்டியது.
இதுவே இல்லைங்க வரே இல்லைன்னு யாரு அழுதது? இறச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க. நமக்கு நைட்டு பிரியாணி வச்சா அப்படி பிரியாணி எனக்கிட்ட நேரம் இல்லை. உச்சை வச்ச சோற ரசமா இருக்கு, அதை கொடுத்தா போதும். தங்கச்சி தானே, வேற யாரும் இல்லை. அவள் எப்போ அது ஒருக்கா வருவா. அவள் வார நேரத்தில் நல்ல சாப்பாடு கொடுக்காண்டாமா. இப்படி இந்த சோற ரசமா கொடுத்தா நம்மளை வச்சு என்ன சொன்னிப்பா? நீங்க சொல்லியே பார்த்தா தொங்கச்சி என்னங்க வீட்டுல பிரியாணி நெய் சோறம் தின்னது போல இல்ல இருக்கு. நீ இந்த இடது வாக்கு சொல்லிட்டு இருக்காது. அவள் என்ன சாப்பாடு வழியில் அப்படி அங்கே வந்தா. அவ்வளோ நல்ல லெவலில் இருந்தவ தான். இப்போ இந்த லெவலில் கொஞ்சம் மோசம். அதுக்காக ஏன் மெலிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு உலகத்தை பிடிச்சு கட்ட முடியுமா? எப்படி இருந்தாலும் இப்ப அவிய நிலைமை மோசம் தானே. இப்ப கூட பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போக்கு வந்ததா இருக்கா. அதனால அவளை இறைச்சியும் பிரியாணி வச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்படி என்ன நீ அடிக்கடி உன வீட்டுக்கு போற இல்ல, அதெல்லாம் பணம் ஆண்டுக்கா போற? இது என்ன வீட்டுக்கு போறது போல, ஏன்னா என்ன வீட்டுல உள்ள பணம் ஒன்றும் தேவையில்லை. அது போலதான் அவளுக்கு உனக்கு பணம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க இருந்த லெவலே வேற. எப்படி அவங்க கஷ்ட காலம் இப்படி ஆகி போச்சுன்னா அவங்க மட்டும் அதே போல இருந்தது இல்லைன்னு அவங்க பக்கத்துல கூட ஒன்னால போக முடியாது. இல்லாட்டாலும் தங்கச்சியை கதை தலைவ 100 நாவுதான். நம்ம நாசமா போறானா ஒண்ணா இந்த தங்கச்சி நல்லா இருக்கணும் இல்ல. எல்லா அண்ணன்மாரும் அப்படிதான். தங்கச்சி மாதிரி நல்லா இருக்கணும்னா எல்லாரும் நினைப்புன. நீ உனக்கு அக்காளுக்கு அண்ணனுக்கு குடும்பத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப உயர்த்தி பேசவே இல்லை. ஆனா எனக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு இன்னைக்கு அம்மா அப்பா தங்கச்சி யாரும் இருக்கக்கூடாது. அப்படிதானே? என் தங்கச்சி இங்க வந்து பணத்துக்காக இருக்காது. அவளுக்கு தேவைன்னு அப்படி யார்ட்டையும் கேட்கவே மாட்டான். அவளுக்கு அப்படி பணம் தேவைப்பட்டுச்சுல இன்னைக்கு அரைஞ்சி கொடுக்க வேண்டியது என்ன கடமை. அதை நான் கொடுக்க செஞ்சேன். அதை உன்கிட்ட கேட்க வேண்டிய என்ன ஒரு தேவையே இல்லை. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, இங்க உள்ள எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்து விடுங்க. நான் இங்க பணத்துக்கு வேண்டி ஒன்றும் வரையிலான்னு. இப்ப கொஞ்ச நாளாதான் கஷ்டம். அவங்க செய்த தொழில கொஞ்சம் நஷ்டம் வந்துட்டு, அதனாலதான் கஷ்டம் வரும்ப இங்க வந்து அப்பா அம்மிட்ட பேசின கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதனாலதான் இங்க வந்தேன். நீ அழிய இவ சின்னதை கேட்டா நீ உன் பிறந்த வீட்டு தானே வந்துருக்கீங்க, வேற இடம் போகல இல்லை. நீ ஒரு கஷ்டம்னா இங்க வேற எங்க போவ? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட நம்ம சொந்தம் விட்டு போயிருமா? நீ அடுத்தவங்க வீட்டில் நிக்க இது உன பிறந்த வீடு. இதுல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு இந்த வீட்டுல. சில டைம் அப்படியெல்லாம் நிக்க வேண்டியதான் வேற. இங்க அண்ணன் மட்டும் இல்லை, அண்ணன் ஒரு குடும்பம் உண்டு, அண்ணன் பெண்டாட்டி உண்டு. அதுக்கடையில அப்பா அம்மா தங்கச்சி இடையில வர்றது எல்லாருக்கும் பிடிச்சவனு ஒன்னா இல்லை. நீ என் கல்யாணம் முடிச்சு வந்தவ தானே. இருபது அப்பா பார்க்கணும் அம்மையா பார்க்கணும் அண்ணனை பார்க்கணும் போக மாட்டோம் இல்ல. நான் எங்க வீட்டுக்கு போறது எங்க அம்மா அப்பாயும் பார்த்துட்டு வர மாட்டேன் தான். இல்லாம அவங்களாம் சோப்பு பட துணி வாங்ககோ பஞ்சபாட்ட பாடி பணம் வாங்ககோ இல்ல. அப்படின்னா நீ உன் வீட்டுக்கு போகும்போது இல்ல அம்மா துணி எடுத்து வந்தேன் அண்ணன் மலையில் வாங்கிதான் இன்னும் இங்க கொண்டு வரது இல்லையாது. நம்ம கல்யாண நேரத்துல கெட்டுதல் எடுக்க வழியில இருக்க அவளோட நகையை வித்து கெட்டுதல் எடுத்து வந்தாலும் அவ அதுக்கு பணத்தை கொடுத்தவா கூட அவ இதுவரை வாங்கல. அந்த நகையை தான் நீ இதுவரை கழுத்துல போட்டுருக்க. நல்ல ஞாபகம் வச்சுக்க. இல்ல நான் பழைய கணக்கோட சொல்லி இதுக்கே ஸ்நேகமா வேண்டாம் நான் கண்டேன். நான் வந்துருக்க கூடாது. நான் வந்த தப்பு தான். என்னால நீங்க என்ன சண்டை அப்படி சண்டை. நான் போறேன். இன்னும் இல்ல வந்த 2 நாள் நின்றுட்டு போனா போதும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் அவங்க வீட்டுல தனியா இருப்பேன். நான் கிளம்பி அண்ணன் தங்கச்சி உறவை பணத்தை வச்சு அளந்துட்டே இல்லை. அப்பா அம்மா இருக்கும்போது அவளை எவ்வளோ சந்தோஷம் வழி அனுப்பி தெரியுமா? ஒரு நாள் அப்பா அம்மா வீட்டில் இல்லை, அதுக்கே இந்த நிலைமை. இனி அவங்க சுத்தமாக இல்லைன்னு நாங்கள் இவ்வளோ அந்த வீட்டில் வரக்கூடிய உனக்கு இப்போ தெரியாது பார்த்து எதுக்க வேதனை. நீயும் உனக்கு அண்ணனை வீட்டுக்கு போகும்போது அங்கே யாராவது இதே போல ஒரு நடத்துவேன் அப்போ தெரியும் உனக்கு இதுக்க வேதனை. சரியா நாங்க கிளம்பியா? அவள் அப்படி சொன்னான்டா போகிறேன் 2 நாள் தங்கிட்டு போகக்கூடாத. இப்போ அப்பா அம்மா வந்து நான் என்ன சொல்லுவேன்? நான் இன்னும் போறேன். நான் இனி ஒரு நாளும் இல்லை. அன்னி பிள்ளையும் கூட்டிட்டு பஸ்ல தனியா போண்டா அவங்க கொண்டு விடுவாங்க. அன்னி பிள்ளை வாங்கின துணியெல்லாம் கொண்டு போங்க. நீங்க அவங்கள கொண்டு விட்டுட்டு பைக் அங்க விட்டுட்டு வாங்க, அவங்க வச்சுட்டு கட்டும். சரி அந்த பைக்கு சாவி எடுத்துட்டு